Welcome, my dear students. இப்போ நம்ம பார்க்க போகிறது diversity in the living world. Okay. So நம்ம எர்த்தில் many type of habitats. Okay. நிறைய வகையான வாழிடங்கள் இருக்கு. அந்த வாழிடத்துல நிறைய வகையான உயிரினங்கள் இருக்கு. Earth have different type of organisms and their with different type of habitats. Okay. So இதில் பார்த்தீங்கன்னா deep oceans லியும் top of mountains லியும் okay desert இல்ல volcanic regions இந்த மாதிரி நிறைய different extreme conditionsல கூட different type of organisms can survive. Okay, oceans லியும் mountain ஓட top லியும் பாலைவனங்கள்லயும் இல்ல வல்கனிக் எரிமலை பகுதிகளிலும் இந்த இடத்துலயும் கூட நிறைய வகையான உயிரினங்கள் சர்வே ஆகுது. So these organisms are well adapted for surviving. Okay, so இந்த organisms என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஓஷன்ஸா இருக்கட்டும் இல்ல மவுண்டனோட டாப்ல இருக்கட்டும் அந்த இடத்துல வாழறதுக்கு தேவையான அடாப்டேஷன் அதுக்கு இடத்துக்கு எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிருக்கும். ஸோ in our earth different habitats have different type of organisms. Okay, in all habitats இப்படி சொல்லலாம் நம்ம பூமியில கூட எல்லா வாழிடத்துலயும் எல்லா இடத்துலயும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஆர்கனிசம்ஸ் வாழுது இருந்துட்டு இருக்கு. ஓகே, and next ecosystem. Okay, so the ecosystem அப்படினு பாத்தீங்கன்னா it is called a community of organisms and their environment abiotic environment with their relationships we call as ecosystem. So ecosystem அப்படிங்கிறது என்னன்னா a community of living organism, ஒரு ஹேபிடேட்ல ஒரு குறிப்பிட்ட வாழிடத்துல இருக்கக்கூடிய பல வகையான குரூப்பா இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ் along with that abiotic environment, அதோட இருக்கக்கூடிய abiotic environment land, water, soil, sunlight, temperature இந்த மாதிரி abiotic environment. கம்யூனிட்டி ஆர்கனிசம்ஸ் அப்படின்னா பயோட்டிக், அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு கம்யூனிட்டி குரூப் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் அலாங் வித் தட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் தேர் ரிலேஷன்ஷிப். ஸோ இதெல்லாம் சேர்த்து சொல்றதான் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஈகோ சிஸ்டம்ங்கிற டேர்மை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜி டான்ஸ்லே அப்படிங்கிறவர் தான். ஏஜி டான்ஸ்லே. ஓகே, at 1935 தான் ஏஜே டான்ஸ்லே அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிற அந்த டேர்மை டிஸ்கிரைப் பண்ணாரு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் a particular habitat a different numbers of organisms, variety of numbers of organisms are present in particular ecosystem we call as biological diversity or biodiversity அப்படினு நம்ம சொல்றோம். biological diversity. so the biological diversity அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு important term. biological diversity, it means different numbers of different types of species are located in a particular ecosystem we call as biological diversity. in short it called as biodiversity. என்ன சொல்றோம்? biodiversity அப்படின்னு நம்ம சொல்றோம். so the biodiversityங்கிற term first காயின் பண்ணது யார் அப்படின்னா வால்டர் ரோசன் 1985ல ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை காயின் பண்ணது வால்டர் ரோசன். அண்ட் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அதை டிஸ்கிரைப் பண்ணது யார் அப்படின்னா ஈடி வில்சன் அப்படிங்கிறவர். வில்சன்
he described the term. Okay, so first coin பண்ணது வால்டர் ரோசன், அதை describe பண்ணது E.D. வில்சன் அப்படிங்கிறது. ஸோ ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறதும் பயோடைவர்சிட்டிக்கு 2 மார்க் கொஸ்டினாக கேட்கக்கூடிய ஒரு டாபிக். ஓகே, நெக்ஸ்ட் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஏன் தேவை? ஓகே, கிளாசிஃபிகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறதா நெக்ஸ்ட். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய டெக்ஸ்ட் புக்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பொருள், நம்ம வாங்க போகிற எந்த பொருளாக இருந்தாலும் இட் வாஸ் அரேஞ்ச்டு இன் எ பர்டிகுலர் ரீஜன். ஓகே, சூப்பர் மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே ரேண்டமாக இருக்காது. தே ஆர் அரேஞ்ச்டு இன் எ ஆர்டர். ஒரு க்ரோசரிஸ் தனியாக, அண்ட் நம்மளுடைய ஈட்டபிள்ஸ் தனியாக, அண்ட் வெஜிடபிள்ஸ் தனியாக, அதுக்கப்புறம் ஸ்டேஷனரிஸ் தனியாக, நோட் புக்ஸு, அண்ட் தென் சாக்லேட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தனி கிட்ஸ் ஐட்டம் தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஈஸி டு ஃபைண்ட் தி ப்ராடக்ட். ஓகே, ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதும் சரி, சேல்ஸ்மேனுக்கும் ஒரு பொருளை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தா. அதே மாதிரி தான் லைப்ரரி. ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ, ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆர் லைப்ரரி. இங்க எங்க போனாலும் the things are arranged in a order. Things are arranged. Okay, ஒரு ஆர்டரா அரேஞ்ச் ஆயிருக்கும். It helps to find. இது எதுக்காக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்றது அப்படின்னா ஈஸியா ஒரு பொருளை தேடுறதுக்கும் ஐடென்டிஃபை பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இங்கேயும் நம்ம என்ன பண்றோம், அனிமல்ஸை கிளாசிஃபை பண்றோம். பிகாஸ் வி நோ தட் 8.7 மில்லியன் அனிமல்ஸை நம்ம ஆல்ரெடி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா அனிமல்ஸை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், இட் இஸ் இம்பாசிபிள் ஒன் ஆல்சோ. ஸோ இதை முடிக்கணும் அப்படின்னா எல்லா அனிமல்ஸை பற்றியும் ஒன்றா படிக்கணும் அப்படின்னா இட் இஸ் இம்பாசிபிள். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இட் நீட் எ டிவைஸ் அண்ட் ஆல்சோ எ டூல் to classify the large things of or large amount of species. So மொத்த ஸ்பீஷீஸ் நம்ம படிக்க முடியாமல் போகிறதுக்கு நம்ம அந்த அனிமல்ஸை நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸிஃபை பண்ணி படிக்க முடியும் டிஃப்ரெண்ட் குரூப்ஸில், டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணுறோம், கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இட்ஸ் அ process. The classification is a process to categorize the things. Okay, things are categorized by convenient way. Okay, convenient way. Classify. Okay, categorize the things with convenient way. So நமக்கு தகுந்த மாதிரி அங்க திங்ஸ் எல்லாமே என்ன பண்றோம், டிஃப்ரெண்ட் கேட்டகரைஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படி நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரைஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த கேட்டகரி இருக்குது தெரியுமா, அந்த கேட்டகரைஸ் எதை நம்ம ஒரு கேட்டகரியாக ஃபிக்ஸ் பண்ணி அதில் நம்ம அந்த அனிமல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறோமோ அதை we called as a taxa. Okay, the category or the categorization to arrange a ஸ்பீஷிஸ். ஒரு இந்த ஸ்பீஷிஸ்லாம் இந்த கேட்டகரியில் இருக்குது, இந்த ஸ்பீஷிஸ்லாம் இந்த கேட்டகரியில் அப்படியே அந்த கேட்டகரியை பிரிக்கிறோம், அந்த கேட்டகரியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டாக்ஸா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து சிங்குலர். ஓகே, ப்ளூரல். சிங்குலராக டாக்ஸான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ த டிஃப்ரெண்ட் டாக்ஸா வி கேன் கேட்டகரைஸ் த அனிமல்ஸ். ஓகே, ஃபார் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன், ஈஸி அப்சர்வேஷன். ஓகே, அதுதான் டாக்ஸா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டாக்ஸானமி. So the taxonomy அப்படிங்கிறது it is a science of classification, to study a science of classification. Classification பத்தி படிக்கக்கூடிய ஒரு ஸ்டடி தான் இந்த taxonomy அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா when the help of
taxonomy, the help of taxonomy, we can classify the animals with different hierarchy orders, okay, different categories, different taxas for easy identification, okay. And the scientific process of taxonomy includes the scientific stages of taxonomy அப்படினு பார்த்தோம்னா first characterization, identification, nomenclature and classification. And classification is a scientific stages of basic process of taxonomy. So taxonomy உடைய basic process என்ன அப்படின்னா characterization, identification, nomenclature and classification. So these are the basic scientific stages of basic taxonomy, okay. Then next, what are the basic needs of classification? The classification கான needs, basic needs அப்படினு பார்த்தா ஒரு 5 points கொடுத்திருப்பாங்க, ஒரு 5 points to identify closely related species, closely related species. So எந்தெந்த ஸ்பீஷிஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வெவ்வேறு வகையான ஸ்பீஷிஸ் அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் யூஸ் ஆகுது. So to identify the closely related species, okay. ரெண்டாவது to identify the variations of species, ஒரே ஸ்பீஷிஸ்ல இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. மூணாவது to understand the evolutionary process, informations of the species, அந்த ஸ்பீஷிஸ் உடைய எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு அது யூஸ் ஆகுது. ஓகே, அந்த கிளாசிஃபிகேஷன் ரொம்ப மஸ்ட். And to create a phylogenetic tree, அதுக்கும் to create a phylogenetic tree, அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கும் to create a phylogenetic tree, அதுக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் யூஸ் ஆகுது. And finally to conveniently, அதான் ரொம்ப முக்கியம், conveniently to study a organism, or species. So conveniently to study a organism or a species, ஒரு ஸ்பீஷிஸையோ இல்லை ஒரு ஆர்கனிசத்தையோ நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு வசதியா அதை படிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. So these are all the basic needs of classification, okay.